இடையில ஏதாவது ரொமான்ஸ் போச்சுலாம் பைபிள் இல்லை. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ வாட்டுக்க சம்பளம் இல்லாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கே, உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கணுமேன்றாரு. அப்போ அவன் சொல்றான், உங்க மகளை எனக்கு கட்டி கொடுங்க. அப்படின்னா மாப்பிள்ளை தான் ஏதாகிலும் கொடுத்து பொண்ணை கட்டணும். அப்ப எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் இப்ப அனாதை மாதிரி வந்திருக்கேன், எங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க. உமக்கு ஆடு மேய்க்கிறவங்க உங்க பொண்ணை கொடுங்க. 7 வருஷம் மேயி அடிச்சு விடு. எத்தனை வருஷம்? 7 வருஷம் மேய்க்கான். கடைசியில பார்த்தா கல்யாணம் முடிஞ்சிருது. காலங்காத்தால 1.5 கண்ணி பக்கத்துல நிக்கா லேயாளம்மா. ஏங்க அத்தானு சீ நீ எப்படி வந்த தோத்துறான். ஏங்க கல்யாணம் பண்ணதை என்னத்தானன்றான். எனக்கு இன்னும் அது புரியாத புதிரா இருக்கு. பொண்ணு முகத்தை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணி காலங்காத்தால தான் முகமே தெரியுது. நம்மால இப்ப போட்டாவை பரட்டி பரட்டி பார்க்கான். என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டேங்குது அந்த பொண்ணு. நான் ஒரு முறை பேசணுங்குது. அது எப்படி பேசணுமா தோத்துறான். ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ கால்ல ஜோலி முடிஞ்சு. எத்தனை குடும்பம் நிச்சயிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த செல்போன்ங்கிற பேயினால தோத்துறான், இந்த வீடியோ கால்ங்கிற பேயினால எத்தனை திருமண வாழ்க்கை நின்றுக்கு தெரியுமா? லவ் கவ்வுது. சோ முடியலடா சாமி இல்லையா. அப்புறம் தான் மாமனாட்ட போய் சொல்றான், நீங்க என்ன அவளை கொடுப்பீங்க, இவளை கொடுத்துட்டிய. மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? அவளுக்காக இன்னும் 7 வருஷம். நான் கேட்க, ஒரிஜினலா இவன் ராகேலை லவ் பண்ணிருந்தா ராகேல்கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பான்? ராகேல் ஐ லவ் யூ, யூ லவ் மீ. ஆனா உங்க அப்பன் நம்ம 2 பேருக்கும் குறுக்க நிக்கான். ஏற்கனவே 7 வருஷம்ன்றான், இப்ப 7 வருஷம்ன்றான். நமக்கு அதெல்லாம் தாங்காது. நீ ஒண்ணு செய்ய, இப்படி கூடி தோத்துறான். மஞ்ச பையில கூட துணி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அப்படி கூடி நான் துணியை எடுத்துக்கிட்டு சாக்கு பையில அப்படியே திருநெல்வேலிக்கு வந்துடுறேன். 2 பேரும் ஏறுறோம், ஏற்காடுல போய் செட்டில் ஆகுறோம். அப்படித்தானே யாக்கோபு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையே. அல்லையே சொல்லுங்க. யாக்கோபு லாபானை தன் தகப்பனா பார்க்கறான். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி அடுத்த 7 வருஷம் ஆடு மேய்ச்சு தான் அவர் ராகேல கல்யாணம் பண்ணாரு. காதலுக்கு கத்திரிக்காய்க்கெல்லாம் சர்ச்சில் இடம் இல்ல, சத்தியத்தில் இடம் இல்ல. நீ காதல் பண்றீனா இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு தோத்திரம் மத்திய 22, 37, 38, 39 எல்லாம் படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக.